தமிழகத்தின் முன்னாள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு நாயுடு. இந்த சேகர்பாபு நாயுடு 1000 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் செய்திருப்பதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக கோயில்களில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய 3000 கிலோ தங்க நகைகளை உருக்கி தங்க கட்டிகளாக மாற்றிவிட்டார் சேகர்பாபு என்று கூறுகிறார்கள். இப்படி பக்தர்களின் நகைகளை உருக்கிய சேகர்பாபு அந்த தங்க கட்டிகளில் இருந்து 1000 கிலோ தங்க கட்டிகளை அபகரித்து சென்று விட்டார் என்ற குற்றச்சாட்டு கூறப்படுகிறது. இவையெல்லாம் சேர்த்தால் இவர் கிட்டத்தட்ட ஒரு 5000 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் செய்திருப்பதாக கூறுகிறார்கள். முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு மீது லஞ்ச ஒழிப்புத்துறையும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் நடவடிக்கை எடுக்க இருக்கிறது. இது பற்றிய புள்ளி விவரங்களை சேகரித்து வருகிறது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். இதன் அடிப்படையில் தமிழகத்தின் லஞ்ச ஒழிப்புத்துறை அருண் IPS தலைமையில் இந்த சேகர்பாபு நாயுடு மீது நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. தன் மீது நடவடிக்கை எடுத்து விடுவார்கள், தன்னை கைது செய்து விடுவார்கள், தன் மீது வழக்கு பதிவு செய்து விடுவார்கள் என்று பயந்து போன சேகர்பாபு டெல்லிக்கு தப்பி ஓடிவிட்டதாக கூறுகிறார்கள். அப்படி டெல்லிக்கு தப்பி ஓடி போய் இவர் அங்கே என்ன செய்கிறார்? அங்கே பாரதிய ஜனதா கட்சியில் இணைவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாக கூறுகிறார்கள். முன்னாள் அமைச்சர் திமுக அமைச்சர் சேகர்பாபு நாயுடு டெல்லிக்கு போய் அங்கே பாரதிய ஜனதா கட்சியில் இணைவதற்கான வேலைகளை செய்து வருகிறார். ஆனாலும் இவர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்க இருக்கிறது. சுமார் 1000 கிலோ தங்க கட்டிகளை அபகரித்து சென்றிருக்கிறார். அவை தமிழக மக்கள் காணிக்கையாக கோயில்களில் செலுத்திய தங்க நகைகளாகும். அதோடு இல்லாமல் கோயில்களில் குடமுழுக்கு செய்வதாக இவர் கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய்க்கு மேல் ஏமாற்றி இருக்கிறார் என்று கூறுகிறார்கள். இந்த ஊழலை கண்டுபிடிக்க தமிழக முதல்வர் விஜய் அதிரடி நடவடிக்கை எடுத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உடனடியாக சேகர்பாபுவை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது தமிழக அரசு. தமிழக முதல்வர் விஜயின் உத்தரவின் பேரில் இந்த நடவடிக்கை தொடர்ந்து விசாரணையில் இருந்து வருவதாகவும் தெரிய வருகிறது. இதையடுத்து முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு விரைவில் கைது செய்யப்படுவார் என்கிற தகவலும் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் திமுகவினர் மிகவும் மனநொந்து போய் இருக்கிறார்கள். திமுக அமைச்சர்கள் ஒவ்வொருவராக அவர்கள் செய்த ஊழலின் பேரில் கைது செய்யப்பட இருப்பதும் அவர்கள் மீது தொடர்ந்து வழக்குகள் பதிவு செய்வதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதனால் மிகவும் கவலை அடைந்திருக்கிறார் ஸ்டாலினும் உதயநிதியும். நமது அமைச்சர்கள் அடுத்தடுத்து கைதாகி விடுவார்களோ என்று பயந்து கொண்டிருக்கிறார்கள் ஸ்டாலின் மனைவி துர்காவும். ஏனென்றால் இப்படி கொள்ளையடித்த பெரும் பணத்தில் ஒரு பகுதியை ஸ்டாலினிடமும் துர்காவிடமும் உதயநிதியிடமும் கொடுத்திருப்பதாக கூறுகிறார்கள். அதனால் சேகர்பாபு நாயுடு மீது கடும் கோபத்தில் இருக்கிறது தமிழக அரசு.